ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கடமை ஹில் சேனல். நாம் இந்த வீடியோவில் பாம்பு பிடிக்கிற ஸ்டிக்கை பற்றியும் அந்த ஸ்டிக்கை யூஸ் பண்ணி எப்படி பாம்பு பிடிக்கிறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். விவசாயிங்க எல்லாருமே இந்த ஸ்டிக்கை வாங்கி வச்சிட்டிங்கன்னா பாம்பு பிடிக்கிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். இந்த ஸ்டிக்கு பார்த்திங்கன்னா 6 அடி ஹைட் இருக்குது. இது ரொம்பவே லைட் வெயிட்டு, அதனால் நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டிக்கோட அடிப்பகுதியில் ஒரு கவுட்டி மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பல்லு புல்லாக இருக்கும். இது ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் ஆனது. ஸோ அது பாம்பு பிடிச்சோம் அப்படின்னா இதில் லாக் ஆகிரும். ஸோ இது பிளாஸ்டிக்னால் ஆனதுனால இது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இதில் சின்ன ஒரு கேப் இருக்கும். நம்ம அந்த கவுட்டியில் வச்சு ப்ரெஸ் பண்ணி அமுத்தி பிடிக்கிற போது அந்த ஒரு சின்ன கேப்புக்குள்ளே அது உடம்பு பகுதி போய் உள்ளே பூந்துக்கும். ஸோ அதனால் பாம்புக்கு எந்த ஒரு டேமேஜுமே ஆகாது. இந்த ஸ்டிக்கோட மேல் பகுதியில் ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. அந்த ஹேண்டிலுக்கு நடுவில் ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது. ஸோ அதை நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அங்கே அந்த கவுட்டியில் ஸ்னேக் லாக் ஆகிரும். நம்ம விட்டோம் அப்படின்னா அந்த ஸ்ப்ரிங்கை ரிலீஸ் பண்ணி விட்டுரும். பாம்பு அக்கடாக போயிடும். ஸோ இந்த ஹேண்டில் ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்நாக் கேச்சரை நாங்கள் கொடிசியாவில் அக்ரி எக்ஸிபிஷன் நடந்தப்போ நாங்கள் வாங்கினோம். இது அமேசான்லேயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம இந்த ஸ்டிக்கை யூஸ் பண்ணி எப்படி பாம்பு பிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு குச்சியை வச்சு ஒரு டெமோவாக பார்க்கலாம். நம்ம பாம்பை 2-3 விதமாக பிடிக்கலாம். இப்போ பாம்பு நம்மளுக்கு பின்னாடி வந்துட்டுருக்குது அப்படின்னா நம்மளோட தலை முன்னாடி அந்த ஸ்டிக்கை வச்சா அப்படின்னா அந்த கவுட்டிக்குள்ளே அந்த தலை உள்ளே பூந்துடும். டக்குன்னு அதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஹேண்டில் ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு அது லாக் ஆகிக்கும். இல்லை ஒரு பாம்பு நம்மளுக்கு முன்னாடி போய்கிட்டு இருக்குது, நம்ம பின்னாடி துரத்திட்டு போயிட்டு இருக்கிறோன்னா நம்ம பின்னாடி அந்த வால் பகுதி இல்லைன்னா அந்த முதுகு பகுதியில் ஏதோ இடத்துல வச்சு நம்ம டக்குன்னு லாக் பண்ணோம் அப்படின்னா அது லாக் ஆகிரும். இல்லை ஒரு பாம்பு ஒரு கடையோ முழுங்கிட்டு படுத்துட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் முதுகு பகுதி இல்லைன்னா வால் பகுதியில் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது லாக் ஆகிரும். இப்போ நம்ம பிடித்த பாம்பை அது எந்த ஒரு டேமேஜும் பண்ணக்கூடாது, அதை துன்புறுத்தவும் கூடாது, அதை அடிக்கவும் கூடாது. அதை கொண்டு போய் நம்ம அக்கட்டை நம்மளை தோட்டத்துக்கு வெளியில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடணும். மோஸ்ட்லி பாம்பு பார்த்திங்கன்னா அது நம்மளை பார்த்தாவே பயந்து வேறு பக்கம் ஓடிடும். ஒரு சில பாம்புகள் தான் போகாது. ஒரு சில பாம்புகள் இரையாக முழுங்கிருக்கும், அது போகாது. ஸோ அந்த மாதிரி பாம்புகளை நம்ம பிடிச்சி கொண்டு போய் அக்கட்டை விடலாம். இந்த ஸ்நாக் கேட்ச் மெயினாக எந்த இடத்துல யூஸ் ஆகுனா, இப்போ வீட்டுக்குள்ளே பாம்பு வந்துருச்சுன்னா அவ்வளோ சீக்கிரம் அது வெளியில் போகாது. ஏன்னா அது வெளியில் போகிற பாதை தெரியாமல் அது உள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் பிடிச்சி நம்ம வெளியில் விடலாம். அல்லது நம்ம குடோனில் மூட்டைகள்லாம் வச்சுருப்போம், நிறையா திங்ஸ் வச்சுருப்போம், அதுக்குள்ளே பூந்துடும். ஸோ அந்த இடத்துல திங்ஸை எடுத்துகிட்டு அந்த கேப்பில் நம்ம வச்சு பிடிச்சி வெளியில் விடலாம். உங்களுக்கு பாம்பு பிடிக்கிறதுக்கு பயமாக இருந்ததுன்னா பாம்பு பிடிக்கிறவங்க யாராவது வர சொல்லி நீங்கள் பிடிச்சிக்கலாம். ஏன்னா நீங்கள் வனத்துறையினருக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்க கூட பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஒரு தடவை எங்கள் ஃபார்ம் ஹவுஸுக்குள்ளே பாம்பு உள்ளே வந்துருச்சு. ஸோ அந்த பாம்பை நாங்கள் எப்படி பிடிக்குங்கிறத இப்போ நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் பாம்பு கொஞ்சம் என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வரப்போதே நான் பார்த்துட்டேன். ஸோ நான் கேமரா எடுத்து செட் பண்ணுறதுக்குள்ளே டக்குன்னு நடு வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. ஸோ பொசிஷன் கரெக்டாக செட் பண்ண முடியல. இந்த வீடியோ நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா தான் அந்த பாம்பு அந்த கவுட்டியில் லாக் ஆகி பிடிக்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், பாம்பு வந்துட்டுருக்குது. அது தலைப்பு முன்னாடி நான் கொண்டு போய் அந்த ஸ்டிக்கை வைக்கிறேன். ஸ்டிக்கை வச்சு நான் ஹேண்டில் அமுத்தி பிடிச்சிக்கிட்டே அந்த கவுட்டி ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அந்த கவுட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு உள்ளே போகுது. அந்த பாம்பு உள்ளே போனதையும் அந்த ஹேண்டில் ப்ரெஸ் பண்ணதையும் அப்படியே லாக் ஆகிடுது. இந்த மாதிரி பாம்பை பிடிச்சதுக்கப்புறம் நம்ம கவனமாக இருக்கணும். டக்குன்னு காலுக்கு கைக்கோ வராமல் நம்ம கவனமாக அதை ஹேண்டில் பண்ணணும். நம்ம பாம்பை பிடிச்சதுலேருந்து அதை கொண்டு போய் அக்கட்டை வர வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஒரு தடவை இந்த ஸ்நாக் கேட்சரை யூஸ் பண்ணி பழகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பயம் இருக்காது. உங்களுக்கு அதுவே ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இந்த பாம்பை பிடிச்சதுக்கப்புறம் நான் கொண்டு போய் வீட்டுக்கு வெளியில் ஒரு 50 அடி தள்ளி கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன். கீழே விட்டதையுமே அது சல்லுன்னு வேற பக்கம் ஓடி போயிடுச்சு. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் அந்த ஸ்நாக் கேட்சரை வாங்கி அதை பிடிச்சி நான் கொண்டு போய் விடுறதுக்கு அது பாம்பு வந்துச்சுன்னா நான் அடித்து அக்கட்டை தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் இது இந்த மாதிரி செய்கிறதுனால நம்மளோட உணவுச் சங்கிலியை பிரேக் பண்ணுது. இந்த உணவுச் சங்கிலினால தான் இந்த உலகமே இயங்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு உயிரினுமே ஒவ்வொரு விஷயத்துக்காக தான் படைக்கப்பட்டிருக்குது. அதை நம்ம பிரேக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட இயற்கை வளமும் அதில் பாதிக்கப்படுது. இப்போ நிறைய பேர்த்துக்கு உணவுச் சங்கிலினா என்ன அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். இந்த உணவுச் சங்கிலினா என்னங்கிறது ஒரு தெளிவான வீடியோவாக உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். உங்கள் வீடு தோட்டத்துக்குள்ளே இருக்குது அல்லது பள்ளத்துக்கு அருகில் இருக்குது அல்லது உங்கள் வீட்டுக்குள்ளே அடிக்கடி பாம்பு வருது அப்படின்னா இந்த ஸ்நாக் கேட்சர் அவசியம் வாங்கி வச்சுங்க. உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த பாம்பு பிடிக்கிற ஸ்டிக்கை பற்றி பார்த்த அனைத்து வியூவர்ஸுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.